லைட் லைட் அந்த கீபோர்டையும் போட்டு எழுத்து கம்மியாக இருக்குது. பார்ப்படைத்து பாருலகில் முகம் இருக்காது. பார்ப்படைத்து பாருலகில் எமைப்படைத்து நாளும் தயை புரிந்து பாரெங்கும் பரிசுத்தர் பரிசுத்தர் என பாடி போற்றப்படும் பரனே, உம் திருவடி பணிந்து நீர் கொடுத்து இரு கரங்களை கூப்பி உம்மை வாழ்த்தி வணங்கி எம் வில்லிசையில் சொல்லிசைத்து உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றோம். அந்தனத்துவம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமாம் வெள்ளினில் பாட வந்தருள்வாயே சுபரணே. சந்தனத்துவம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமாம் வெள்ளினில் பாட வந்தருள்வாயே சுபரணே. தாள தத்தத்தோடு நல்ல ஒசைகளும் தாளத்தோடு, ஆமாம் வெள்ளினில் பாட வந்தருள்வாயே சுபரணே. தாள தத்தத்தோடு நல்ல ஓசைகளும் தாளத்தோடு, ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வாயே சுபரணே. ஆதியாய் அந்தமாய் அல்பவாய் ஒமேகாவாய் வீட்டிற்கும் எம் திரியேக தேவனை போற்றி அவையோரை பணிவாய் வணங்கி, ஆண்டோரே சான்றோரே எங்களை போன்றோரே உங்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். டேய் தம்பி, நேற்று எங்கடா போன? நம்ம சர்ச்சில் உனக்கு காணோமே. இல்லைண்ணா கொஞ்சம். அண்ணே அண்ணே நான் சொல்கிறேனே, அவன் நான் போகிற வழியில் 4 காலம் நடந்து வந்தான். என்னடா நீ ஒரு கிறிஸ்தவ பையன் தானடா? வாலிப பிராயத்தில் வருகின்ற தீமைகளை விட்டு ஓட வேண்டும் அல்லவா? இதேதான் நம்முடைய வேதாகமத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பவமா? அப்படின்னு என்னன்னா சொல்றேன் கேளு. தானியேல் முதலாவது அதிகாரம் பாரு, தானியேல் முதலாவது அதிகாரம் பாரு. தீமைகளில் காத்து கொண்ட இளைஞன் பற்றி கேளு, தீமைகளில் காத்து கொண்ட இளைஞன் பற்றி கேளு. அதையேற்று ஆண்டவரில் வாழு, அதையேற்று ஆண்டவரில் வாழு. தானியேல் முதலாவது அதிகாரம் பாரு. அண்ணா இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நன்மறையாம் திருமறையை வாசிக்க வேண்டும், நன்மறையாம் திருமறையை வாசிக்க வேண்டும். வாசித்து தியானித்து நேசிக்க வேண்டும், வாசித்து தியானித்து நேசிக்க வேண்டும். வசனத்தை உட்கொள்ள வேண்டும், வசனத்தை உட்கொள்ள வேண்டும். உட்கொண்டு தினம் தினம் வளர்ந்திட வேண்டும். ஆம், திருமறை வாசித்து அதன் ரகசியத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அதுதான் நம் இறைவன் விரும்பும் வாழ்க்கை. அப்படியாண்ணா? அது மட்டுமல்ல, சோதனையை சாதனையாக மாற்றுவது திருமறை, வேதனை நீக்கி வெற்றிகளை தருவது திருமறை. அது மட்டுமல்ல, தீமைகளை நன்மையாக மாற்றுவது திருமறை. இன்று நம் வில்லிசைக்கு நான் கொடுக்கும் தலைப்பு என்ன தெரியுமா? சொன்னாதானே தெரியும் அண்ணா. சொல்றேன் கேளு. தீமைகளில் நம்மை காத்து கொண்ட இளைஞர்கள். அண்ணே அருமையான தலைப்பு அண்ணே. சரி, நேபுகாத் நேச்சர் என்ற ஒரு அரசன் காணப்பட்டான். அரசன் என்றால் சாதாரணப்பட்ட அரசன் என்றெல்லாம் கிடையாது. அப்படின்னா எப்படிப்பட்ட அரசன் அண்ணே? படைபலமும் பணபலமும் கொண்ட மிகப்பெரிய அரசன். அவ்வளவு பெரிய அரசரா? ஆமா, இவர் பாபிலோன் ராஜாவாக இருந்தபோது எருசலேம் நகரை முற்றுகை போட்டார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே மாசில்லாத அழகான அறிவிலும் ஞானத்திலும் சிறந்த சில வாலிபர்களை அரண்மனையில் கொண்டு வரவும் அவர்களுக்கு சேவை செய்யவும் பிரதானிகளின் தலைவனிடத்தில் கட்டளையிட்டார். அண்ணே அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் தம்பி? கேளு. எதுக்குன்னே வாலிபர்களை மட்டும் அழைச்சாரு? ஏன்னா வாலிபர்கள்னா உங்களை போல சுறுசுறுப்பா இருப்பார்கள் அல்லவா? ஆமா. அது மட்டுமல்ல, அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? சொல்லுங்க அண்ணே, தெரிஞ்சுக்கிறோம். கொடுங்கள் ராஜபோஜனம் திராட்ச ரசமும் கூட வருகின்ற 3 ஆண்டுக்கும் சோதித்து பார்த்திடுவோம். கொடுங்கள் ராஜபோஜனம் திராட்ச ரசமும் கூட வருகின்ற 3 ஆண்டுக்கும் சோதித்து பார்த்திடுவோம். அண்ணே, யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள்? தானியேல் என்ற பெல்தேசாஸ்தார், அனனியா என்ற சாத்ராக். தானியேல் என்ற பெல்தேசாஸ்தார், அனனியா என்ற சாத்ராக். மீசாவே என்ற மெல்சார், மீசாவே என்ற மெல்சார். அசரியா என்ற ஆபேத்நேகோ, அசரியா என்ற ஆபேத்நேகோ. கொடுங்க
எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். என்ன டவுட்? கேளுடா தம்பி. அண்ணே ராஜபோதனா மதுவெல்லாம் இருந்திருக்குமே அண்ணே. ஆமா ஆமா, நல்ல விஷயத்துல இவனுக்கு சந்தேகம் வராது, இப்படிப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா சந்தேகம் வரும். சரி, மது கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா நம்முடைய தானியலோ அந்த ராஜபோஜனத்தின் மூலம் தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு நினைத்து கொண்டு இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். அப்புறம் பிரதானிகளின் தலைவனிடத்தில் இப்படியாக வேண்டிக் கொண்டான். எப்படி வேண்டிக் கொண்டான் அண்ணே? மதுவும் வேண்டாம், மாமிசமும் வேண்டாம், திராட்சை ரசமும் வேண்டாமையா, இவையால் நாங்கள் தீட்டுப்படாமல் இருக்க தீர்மானம் பண்ணினோமே. மதுவும் வேண்டாம், மாமிசமும் வேண்டாம், திராட்சை ரசமும் வேண்டாமையா, இவையால் நாங்கள் தீட்டுப்படாமல் இருக்க தீர்மானம் பண்ணினோமே. அண்ணே அப்படின்னா என்ன கேட்டாங்க? பருப்பும் வேணும், காய்கறியும் வேணும், மற்ற எதுவும் வேண்டாமையோ, குடிக்க கொஞ்சம் தண்ணீரும் வேணும், இதனால் எங்களை சோதியுங்கள். பருப்பும் வேணும், காய்கறியும் வேணும், மற்ற எதுவும் வேண்டாமைய, குடிக்க கொஞ்சம் தண்ணீரும் வேணும், இதனால் எங்களை சோதியுங்கள். தானே 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 தானே. அண்ணா குடிப்பழக்கம் நாட்டுக்கும் வீடுக்கும் கேடு. டேய் தம்பி, நாட்டுக்கும் வீட்டுக்கும் மட்டுமல்ல நமக்கும் கேடுடா. இதுதான் வேதத்துல பிரசங்கியில சொல்லியிருக்கு, புரியலையா? உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரின் நினை மறந்துவிட்டீங்களா? சரி, இந்த நேரத்தில் தேவன் அந்த வாலிபர்களுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கட்டளையிட்டார். அதுதான் சொன்னேன், கடவுள்னா அவர்தான். பிரதானிகளின் தலைவன் அதற்கு பயப்பட்டு பிரதானிகளின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்தான். பிரதானிகளின் தலைவன் அதற்கு பயப்பட்டு தானியேலின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்தான். நிபந்தனைகளை கேட்ட பிரதானிகளின் தலைவன் நம்பிக்கையோடு அதற்கு கீழ்ப்படிந்தாரே. நிபந்தனைகளை கேட்ட பிரதானிகளின் தலைவன் நம்பிக்கையோடு அதற்கு கீழ்ப்படிந்தாரே. அப்போ என்னாச்சுனே? விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்டிருந்த மெல்சாசார் என்பவரிடம் தானியேல் 10 நாள் வரைக்கும் எங்களையும் அந்த ராஜபோஜனம் சாப்பிட்ட வாலிபர்களுடன் ஒப்பித்து உமது அடியனுக்கு செய்யும் என்றார். தானியலுக்கு கடவுள் மேலே அவ்வளவு நம்பிக்கையா அண்ணே? ஆமா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், வேதம் சொல்லுதில்ல. ஆமா, அது மட்டுமல்ல, 4 வாலிபர்களுக்கும் சகல எழுத்திலும் ஆமா ஞானத்திலும் சரி, அறிவையும் ஆமா சாமர்த்தியத்தையும் தேவன் கொடுத்தார். அது மட்டுமல்ல, நாட்கள் கடந்து போனது. இப்படி இருக்க 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது. முகங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முன்னாலே வந்து முகங்களை காட்டுங்கள். ராஜாவின் கட்டளை முடிந்தது. 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது. முகங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முன்னாலே வந்து முகங்களை காட்டுங்கள். ராஜாவின் கட்டளை முடிந்தது. அவர்களை பார்த்துவிட்டு ராஜா என்ன சொன்னாரு? ராஜா வியந்து போனார். ஓஹோ, ஏனா அந்த இடத்தில் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல அழகும் முகக்கலையும் கொண்ட ஒருவரையும் அங்கே காண முடியல. அப்படியானே? அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுடா தம்பி, என்ன சந்தேகம்? மது அருந்தினால் உடம்பு வைக்கும் அழகு கூடுமா? உண்மையானே? இல்லடா தம்பி, அதையெல்லாம் நம்பாதே. நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசித்து நம்ம சாதாரணமான உணவை சாப்பிட்டாலே போதும். நாம் கடவுள் தந்திருக்கின்ற வாழ்க்கையை நல்ல முறையில் வாழலாம். அண்ணே அப்போ கடவுள் மேல நம்பிக்கை வைத்தால் நம்ம எந்த தீமையில் தேவன் காப்பார், அப்படிதானே அண்ணே? ஆமாடா, சரியா சொன்ன. அந்த வாலிபர்களைப் போல நாமும் வேதம் வாசிக்க வேண்டும். அண்ணே அண்ணே, எங்கள் வீட்டில் 4 வயது இருந்தனர். 4 வேதம் இருந்து என்னடா பிரயோஜனம்? அதை வாசிக்க வேண்டும் அல்லவா? வாசித்து ஜெபிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டுமே வாலிப பிராயத்தில் வருகின்ற தீமைகளை விட்டு ஓடி ஓடி திருமறை தரும் அருட்பொருட்களை உணர்ந்து தீமைகளில் இருந்து தங்களை காத்து மற்ற இளைஞர்களைப் போல இளம் வயதினிலே இறைவனின் பாதம் அமர்ந்து உலக தீமைகளுக்கு விலகி ஓடி வாழ்வோம் என கூறி இவ்வளவு நேரம் எங்கள் வில்லிசையை பொறுமையுடன் கவனி
கவனித்துக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் பக்தி முயற்சி சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்கள் வில்லிசைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். மங்கள சுபமையா குமார